வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று நிறைய இளைஞர்கள் போராடுகிறார்கள், நிறைய வருத்தப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே. முதலில் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள், தன்னை அறிதல். தனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு மற்றவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு இதே முன்னிறுத்தி அதற்காக செயல் செய்தால் அது முயற்சி. நமக்குள் இருக்கும் திறமைகளில் எது மிகச் சிறந்தது என்றதை கண்டறிந்து அதை முன்னிறுத்தி அதற்காக உழைத்தால் அது முயற்சி. மீண்டும் மீண்டும் அதை செய்கிற போது அதில் ஒரு பயிற்சி வரும். அந்த பயிற்சி சிறப்பாக வெற்றியில் முடிந்தால் மனதுக்குள் ஒரு கிளர்ச்சி வரும். அதுதான் வெற்றியில் கிடைக்கும் மகிழ்ச்சி. நாம் நிறைய பேர் ஒவ்வொரு முறையும் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்காக நிறைய விண்ணப்பங்களை அனுப்பி அங்கே சிறப்பாக தேர்வு எழுதி நேர்முக தேர்விலே சிறப்பாக செய்தும் அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் உடனே மனதுக்குள் ஒரு ஏமாற்றம் வந்து விடுகிறது. இந்த ஏமாற்றத்தால் என்ன நினைக்கிறோம்? ச்சே, அதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் என்றுதான் இங்கே அனைவரும் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இப்படி நமக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது, அதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. உனக்கான வேலை இது அல்ல, இதைவிட மிகச் சிறப்பான வேலை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீ பொறுத்திரு, அதற்காக நீ முயற்சி செய் என்றுதான் அர்த்தம். பறவைகளின் வாழ்க்கையை உற்று நோக்கினால் மனிதர்களுக்கு நிறைய அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பறவை அது குஞ்சை வளர்க்கிற போது நீங்கள் பாருங்கள், அதற்கு பறக்க முடியாத போது கூட்டுக்குள்ளேயே வைத்து தாய்ப்பறவை உணவை எடுத்து வந்து ஊட்டிவிடும், தினமும் ஊட்டிவிடும். சிறகு முளைக்க ஆரம்பித்து பறக்க தெரிகிற பருவம் வருகிற போது தாய்ப்பறவை தனியே இரை தேட தொடங்கிவிடும். தந்தை பறவை அதற்கு பறக்க சொல்லிக் கொடுக்கும். அதை நன்றாக கவனித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் தூக்கி கொண்டு செல்லும், குஞ்சை கீழே விடும், அதற்கு பறக்க தெரியாது, படபடபட என்று அடிக்கும். அடித்து கீழே விழப்போகிற போது தந்தை பறவை அதை தாங்கி மேலே தூக்கிவிடும். திரும்ப கீழே விழும், பறக்க முயற்சி செய்யும். திரும்ப அந்த பறவை தந்தை பறவை மேலே தூக்கிவிடும். அப்படியே அந்த இறக்கையை அடித்து முயற்சி செய்து தனி உலகத்தில் பறக்க ஆரம்பித்து விடும், தானே இறை தேடிக்கொள்ளும். இப்படித்தான் ஒரு பறவை பறக்க நினைக்கிறது. ஆக மனிதன் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு முறை கீழே விழுகிறோம், அப்போது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்று சொல்லுவார்களே, தன்னைத்தானே தெம்பு அளித்துக் கொள்வது, அதை படித்துக் கொண்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சிக்கிற போது அது வெற்றி கிடைக்கும். நிறைய நண்பர்கள் பயிற்சியையும் முயற்சியையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கான சரியான விளக்கம் தெரியாமல். பயிற்சி என்பது நாம் செய்ய போகிற செயலுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வது. முயற்சி என்பது நாம் வெற்றிக்கு தொடர்ந்து போராடுவது. பயிற்சி காலத்திலேயே இது நமக்கு வருமோ வராதோ என்று நிறைய சோதனைகளை அனுபவிக்க முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல், தனக்கு பொறுமை இல்லாமல் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. முழு பயிற்சியுடன் நாம் செயல்பட்டால் தான், முயற்சித்தால் தான் வெற்றி என்கிற கனி நமக்கு கிட்டும். ஒன்றை யோசித்து பாருங்கள் மனிதர்களே, மனிதன் உயிர் வாழ்வதற்கே முயற்சி வேண்டும் என்றால், வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடியும் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இன்றைக்கு நேரத்தை தண்ணியை போல செலவிடுகிறோம். அப்படி செலவிட்டால் அது தவறு. தங்க சொட்டு போல, தங்க காசு போல
நமது நோக்கத்திற்காக நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நமக்கு தரும். காலத்தை ஒதுக்கி போட்டுவிட்டு இதை நாளைக்கு பார்க்கலாம், அதை அப்புறம் பார்க்கலாம் என்று நினைத்தால் நம்மளுடைய வெற்றியின் நாட்களும் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்காமல் முயற்சித்தால் வெற்றி என்பது உறுதி. உலகத்திலேயே ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதேவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நீ எதாக விரும்புகிறாயோ, நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதை நீ கண்டிப்பாக அடைவாய் என்பது தத்துவம். ஒருவேளை நீங்கள் பணக்காரராக வேண்டுமா என்று முயற்சித்தால் உங்கள் கண் படுகிற அத்தனை இடங்களிலும் பெரிய பெரிய பண நோட்டுகளை, அச்சடித்த நோட்டுகளை ஒட்டி வையுங்கள். நீங்கள் சற்று வழிதடுமாறி போனால் கூட பணத்திற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதை அந்த புகைப்படம் உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் ஓவியனாக வேண்டுமா, நிறைய ஓவியங்களை நீங்கள் கண்படுகிற இடத்திலே ஒட்டி வையுங்கள். நீங்கள் சற்றே அந்த நோக்கத்திலிருந்து விலகி போனால் கூட அதை உங்களை அந்த படம் முயற்சி செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், முயற்சி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் தான் இப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் வேலை செய்ய வேண்டும் என்பது சாதாரண முயற்சி. ஆனால் அது வெற்றி என்று எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? சாதாரண ஆசிரியனாவது அது முயற்சி செய்து அதை அடைந்து விடலாம். அந்த தொழிலுக்கே ஒரு பெரிய பெருமை சேர்க்க வேண்டும், அதுதான் வெற்றி. ஒரு டாக்டராவது அல்லது மருத்துவராவது நமது முயற்சியாக இருந்தாலும் அதன் வெற்றி என்ன தெரியுமா? இவர்தான் மிகச்சிறந்த டாக்டர் என்று காலம் போன பின்பும் அவருக்கு மக்களால் பேசப்படுகிறார்களே, அவர்கள்தான் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். ஒரு தலைவன் என்பவர் யார் தெரியுமா? இவர்தான் தலைவர் என்று உதாரணமாக பலர் சொல்லுகிறார்களே, அதுதான் அவரின் வெற்றி. திருவள்ளுவர் முயற்சிக்கு அருமையான குறளை ஒன்றை எழுதியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்கிற குறளை நமக்காக எழுதியிருக்கிறார். இதில் என்ன சொல்ல வருகிறார், இதன் பொருள் என்ன என்று உற்று பார்த்தால், நன்றாக உற்று கவனித்தால் இதன் உண்மை புரியும். இந்த குறளிலே முயற்சியையும் இறைவனையும் ஒரே தராசு தட்டிலே வைத்திருக்கிறார். நிறுத்து பார்த்தால் இரண்டும் ஒரே அளவு. இதிலே நீங்கள் முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லை இறை வழிபாடு செய்ய வேண்டுமா என்று கேட்டால் உறுதியாக இந்த குறளின் பொருள் என்ன தெரியுமா? முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் அர்த்தம். அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இறைவனை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இறைவனின் கடமை உங்களை காப்பாற்றுவதுதான். ஆனால் நீங்கள் முயற்சியை எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய முடியாது என்ற அர்த்தம். ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, வெற்றி தோல்வி என்று இரண்டு இல்லை. வெற்றி என்பது மட்டும்தான் இருக்கிறது. வெற்றி பெறவில்லை என்றால் இந்த வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உனக்கு கிடைக்க போகிறது என்றுதான் அர்த்தம். தோல்வி என்கிற வார்த்தையை உலகத்திலிருந்தே எடுத்து விடலாம். எந்த மொழியிலும் தோல்வி என்று ஒன்று இருந்தால் அதை எடுத்து தூர போட்டு விடலாம். முயற்சி செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். முயற்சி திருவினை ஆகும். மீண்டும் மீண்டும் செய்கிற போது அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். ஒரு தனி மனிதன் ஒரு இராணுவத்தை உருவாக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு தனி மனிதன் ஒரு இராணுவத்தை உருவாக்க முடியுமா? அப்படி வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்றதை பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டு அந்த விஷயத்தை யோசித்து பாருங்கள், எவ்வளவு கடினம். ஆனால் அதையும் இந்த உலகத்தில் இருவர் செய்திருக்கிறார்கள்.
எப்படி? அதன் மீது இருக்கிற நம்பிக்கை.